நாளுக்காக, நீ தந்த வாழ்வுக்காக, இந்த புதிய நாளுக்காக, நீ தந்த வாழ்வுக்காக, என் உயிருள்ள நாள் வரையில் உன்னை வாயார போற்றிடுவேன். என் உயிருள்ள நாள் வரையில் உன்னை வாயார போற்றிடுவேன். ஆண்டவரே, எங்கள் தேவனே, நீர் தந்திருக்கிற இந்த பேச்சு திறமையால் எங்கள் உயிருள்ள நாள் வரை உம்மை வாயார போற்றக்கூடிய அருள் வரங்களினாலும் ஆசீர்வாதங்களினாலும் எங்களை நிரப்பி காத்தருளும். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, புனிதமான நாளிலே மீண்டுமாக நாம் ஒரு திருவழிபாட்டிலே திருப்பலியிலே கலந்து கொள்வதற்கு ஒரு பெரிய வாய்ப்பு. அதுவும் அன்னையினுடைய இல்லத்திலே நாம் அனைவரும் இணைந்து இந்த திருப்பலியை ஒப்பு கொடுத்து கொண்டிருக்கிறோம். கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். பேயை பார்த்துருக்கீங்களா? பார்த்ததில்லை. பேயை பார்த்துருக்கீங்களான்னு கேட்டேன். ஒருத்தர் சொன்னார், அதோடு தான் சாமி ஒரு 20 வருஷமாக குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னாரு. அங்கேருந்து உள்ளேருந்து சத்தம் வந்துச்சு, அவர் 20 வருஷமாக குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்காரு, இந்த 7.5 சனியனோட தான் நானும் 20 வருஷம் குப்பை கொட்டிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்ட்டு. இப்போல்லாம் நாம் நினச்சிக்கிட்டு இருக்க மாதிரி பேயெல்லாம் அப்படியே இந்த படத்தில் வர்ற மாதிரி அப்படியே கருப்பாக வெள்ளை ட்ரெஸ்ஸு போட்டுக்கிட்டு அப்படியே பல்லு இந்த பக்கம் நீட்டிக்கிட்டு அந்த பக்கம் நீட்டிக்கிட்டு அப்படிலாம் வராது. இப்போல்லாம் அழகாக சுடிதார் போட்டுக்கிட்டு வரும், அழகாக நீட்டாக சேலை கட்டிக்கிட்டு வரும், ஓகேவா, பேண்ட் ஷர்ட்லாம் போட்டுக்கிட்டு அப்படியே சூப்பராக வரும். ஒரு சில நேரத்தில் அங்கி போட்டுக்கிட்டே வரும், ஓகேவா. அப்போ பேய் இருக்குதா இல்லையா, அது ஒரு பெரிய கேள்வின்னு வச்சுக்குவோம். இப்போ இந்த பேய் அப்படிங்கிறது ஒரு தீய சக்தி அப்படி வச்சுக்குவோம், ஒரு தீய சக்தி, தீயவன். இப்போ அந்த தீய சக்தி ஒருத்தவங்களுக்கு வருகிற பொழுது நிறைய தாக்கங்களை ஏற்படுத்துகிறது. பேய் பிடித்தவங்களில் பலவிதமாக பார்க்கலாம். ஒரு சில பேர் பேய் பிடிச்சிருச்சு அப்படின்னா அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க, அது சிரிப்பு பேய், சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு சில பேருக்கு பேய் பிடிச்சிச்சுன்னா அழுதுகிட்டே இருப்பாங்க. அப்படியே ஒரு சில பேய் அப்படியே கம்முன்னு உட்காந்துரும், எப்போ எந்திரிக்கும்னே தெரியாது, அப்படியே கம்முன்னு அப்படியே அமைதியாக உட்காந்துருக்கும், அது மாதிரி பேய். இன்றைக்கி நாம் நற்செய்தியில் வாசிக்கிற பேய், அந்த பையன் ஆக்சுவலாக பேசிக்கிட்டு இருந்தவன் பேய் பிடிச்சதுனால பேச முடியாமல் போயிடுச்சு. அப்போ அந்த அமைதியாக இருக்கிறது, இப்போ பேய் ஒரு சில விஷயங்களை அப்படியே கட்டுக்கோப்புக்குள், அதனுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருச்சு. கடவுள் நம்ம படைக்கும் பொழுது முழு ஆற்றலோடு படைக்கிறார். இப்போ இன்னைக்கு நமக்கு பேசுவதற்கும் கேட்பதற்கும் நடப்பதற்கும் நம்முடைய வேலைகளை நாமே செய்வதற்கும் யோசிப்பதற்கும் முடிவுகள் எடுப்பதற்கும் இது இவ்வளவு திறமைகளோடு தான் கடவுள் நம்மை படைக்கிறார். அதனால தான் திருப்பாடல் 12 திருப்பாடல் 12 4வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா எங்களுடைய நாவன்மை எங்கள் வலிமை அப்படின்னு சொல்லப்படுகிறது. எங்களுடைய நாவன்மை எங்களுடைய வலிமை, எங்களுடைய பேச்சு திறன் எங்கள் பக்கத்துணை அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்போ பேசுகிற ஆற்றல் கடவுள் தந்திருக்கிற ஒரு அழகான கொடை. அப்போ இன்னைக்கு ஒரு பேய் பிடித்தவனுக்கு அந்த பேய் அவனை பேச விடாமல் பண்ணிடுது. நமக்கு இறங்குற பேயெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளை ஓவராக பேச வைக்கிற பேய். நம்மளது பார்த்தீங்கன்னா ஓவராக பேசுவோம். இந்த ஓவராக பேசுகிறதுனால என்ன ஆயிடுது, நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கு. நமக்கு பேய் எங்கே இருக்குன்னா நம்ம நாக்கில் தான் இருக்குது, உடம்பு முழுக்கெல்லாம் கிடையாது, நம்ம நாக்கில் தான் இருக்குது நம்முடைய பேய், ஓகேவா. அந்த சனியை நம்மளை விட்டு இறங்கிருச்சுன்னு வச்சுக்கோங்க, நிறையா பிரச்சனைகளை சமாளிச்சிடலாம். ஆனால் இறங்குறதே இல்லை நம்ம நாக்கை விட்டு. இட்டாலியனில் ஒரு அழகான பழமொழி ஒன்று உண்டு, லா லிங்குவா நோன்ஹா லோசா பெரோ ரோம்பனோ லேஓசா அப்படின்னு. அதாவது நம்ம தமிழில் நாக்குக்கு நரம்பு இல்லைன்னு சொல்லுவோம், இட்டாலியனில் நாக்குக்கு எலும்பு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. நாக்குக்கு எலும்பு இல்லை, ஆனால் பல எலும்புகளை உடைக்கக்கூடிய அளவுக்கு வல்லமை உள்ளது அப்படின்னு.
இந்த நாக்கு வந்து பல எலும்புகளை உடைச்சிரும். எப்படி சண்டை சச்சரவுகளை வர வச்சு சும்மா இருக்கிறவங்களை கிளப்பி விட்டு பிரச்சனையை உருவாக்கி விட்டுரும். அப்போ நமக்கு இருக்கிற பேய் அதிகமாக பேசுகிற பேய். ஆனால் இன்றைக்கி நற்செய்தியில் நம்ம வாசிக்க கேட்ட பையனுக்கு வந்து பேச முடியாமல் பண்ணிடுது. இப்போ இந்த பேச முடியாமல் பண்ணிடுது. ஒரு சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா காய்ச்சல் வந்ததுனால பேச முடியாமல் போயிடும், காய்ச்சல் வந்ததுனால கண்ணு தெரியாமல் போயிடும், இப்படி எல்லாமே. அப்போ கண்ணு தெரியாமல் போகிறது நமக்கு வெளியில் தெரிகிறது, ஆனால் அதுக்கு உள் காரணம் பார்த்திங்கன்னா அதுக்கு வேறு காரணமாக இருக்கும். அப்போ இயேசு வந்து பார்த்திங்கன்னா இந்த பையன் பேசிக்கிட்டு இருந்த பையன் பேசாமல் இருக்கிறான்னா அப்போ இவனுடைய குரலில் பிரச்சனை இல்லை, அந்த பேசக்கூடிய ஆற்றலில் பிரச்சனை இல்லை. இதை தடுத்து வச்சிருக்கிறது எது? இயேசு வந்து மருத்துவம் படிக்காத மருத்துவர், உளவியல் படிக்காத உளவியல் நிபுணர், சயின்ஸ் படிக்காத சயின்டிஸ்ட். அவர் வந்து அந்த ஒவ்வொரு பிரச்சனையினுடைய மூல காரணம் எது, ரூட் காஸ் ஆஃப் த ப்ராப்ளம் சொல்கிறோம் இல்லையா? அப்போ ஒரு பிரச்சனையினுடைய மூல காரணம், அதனுடைய காரணம் என்ன? இந்த பையன் பேசாமல் இருக்கிறதுக்கான காரணம் என்ன? பேய் பிடித்து இருக்கிறது. அப்போ இந்த பேயை விரட்டிட்டோம்னா இவன் பேச ஆரம்பிச்சிருவான். அவ்வளோதான். ஒவ்வொரு நிலைகளிலுமே ஒவ்வொரு பிரச்சனைக்கும் நமக்கு வெளியில் தெரிகிறது ஒன்று, ஆனால் உள் காரணம் நிறையா இருக்கும். ஒருத்தவங்க வந்து உங்கள்கிட்ட பேசாமல் இருக்கிறாங்கன்னா நீங்கள் பேசாமல் இருக்கிறத மட்டும்தான் யோசிப்பீங்க, ஏன் பேசாமல் போனாங்க அப்படின்னு. ஆனால் அந்த பேசாமல் இருக்கிறதுக்கான உள் காரணம் என்ன அப்படிங்கிறது ஒன்று உண்டு. எனக்கு ஒரு நோய் வருகிறது அப்படின்னா அது வெளியில் காட்டக்கூடிய சிம்டம். என்னுடைய ஃப்ரெண்டுக்கு வந்து தொடர்ந்து காய்ச்சல் வந்துக்கிட்டே இருந்துச்சு. இப்போ காய்ச்சல் வந்தால் நம்ம என்ன பண்ணுவோம்? காய்ச்சலுக்கான மாத்திரையை எடுத்து போட்டுருவோம். ஆனால் அந்த காய்ச்சலுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவருடைய கிட்னியில் ஸ்டோன் இருந்துச்சு. அந்த கிட்னி ஸ்டோனுனால காய்ச்சல் வந்துக்கிட்டே இருந்துச்சு. அப்போ இந்த காய்ச்சலை சரி பண்ணணும்னா என்ன பண்ணணும்? கிட்னி ஸ்டோன் கிளியர் ஆகணும். அப்போ எந்த காரணத்தினால் நமக்கு பிரச்சனை வருகிறது, எந்த காரணத்தினால நமக்கு ஒரு நோய் வருகிறது, தலைவலி வருகிறது அப்படின்னு சொன்னால் அதுக்கு காரணம் என்னன்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும். வீட்டுக்காரனால தான் தலைவலி வருதுன்னா அதுக்காக வீட்டுக்காரர் விரட்டி விட்டுற முடியாது. வீட்டுக்காரரோடு அட்ஜஸ்ட் பண்ணி போகிறதுக்காக பழகிக்கணும், அவ்வளோதான். அப்போ ரூட் காஸ் ஒவ்வொன்றுக்கும் என்ன காரணம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நோயினுடைய காரணத்தை அறிந்து அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கிறவர் தான் நம்முடைய ஆண்டவர். அப்போ இன்னைக்கு நற்செய்தியில் அந்த பேச முடியாத அந்த பேய் பிடித்தவனை இயேசுவிடம் கொண்டு வருகிறார்கள். இதுதான் முக்கியமானது இன்றைக்கு. என்ன அப்படின்னா நமக்கு ஒரு பிரச்சனை இருக்கிற பொழுது அந்த பிரச்சனையோடு எங்கே போகிறோம் அப்படின்னு நம்மக்கிட்டே ஒருத்தவங்க வந்து பிரச்சனையை சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களை யாருக்கிட்ட கூட்டிகிட்டு போகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். யாருக்கிட்ட கூட்டிகிட்டு போகிறோம்? இப்போ இந்த பேச முடியாத பேய் பிடித்த அவனை இயேசுகிட்ட கூட்டிகிட்டு வர்றாங்க. அங்கே போனால் தான் சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு இங்கே இருக்கிறது. என் இயேசுவால் எல்லாமே கைகூடும், எல்லாமே எனக்கு கிடைக்கும், எல்லா பிரச்சனையும் தீரும் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கும் எனக்கும் வந்துடும் அன்பார்ந்தவர்களே. என்னுடைய பிரச்சனைகளுக்கான தீர்வு என் ஆண்டவரிடத்திலே இருக்கிறது, அவர்கிட்ட போனேன்னா எனக்கு நல்வழியை காட்டுவார் அப்படிங்கிற ஒரு ஆழமான நம்பிக்கை நமக்குள் வரணும். அப்படிங்கிறதுக்காக இந்த நாள் நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. கடைசியாக நாம் இன்றைக்கு நம்முடைய வீடுகளுக்கு நம்முடைய உள்ளத்திலே எடுத்து செல்ல வேண்டிய செய்தி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, காலையில் எந்திரிச்ச உடனே ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு அப்படியே சாப்பிட்டுட்டோம்னா நம்ம பாட்டில் வேலையை நடத்தணும். காலையில் தூங்கக்கூடாது. காலையில் விடிய காலம் எழுந்ததுக்கு அப்புறம் தூங்கக்கூடாது, ஓகேவா? அதுவும் குறிப்பாக திருப்பலியில் தலை கீழே போகக்கூடாது. திருப்பலி நேரத்தில் தலை கீழே போகக்கூடாது, திருப்பலியில் தூங்கக்கூடாது, அது பேய், ஓகேவா? அப்போ காலையில் தூங்கக்கூடாது. காலையில் தூக்கம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, காலையில் தூக்கம் வந்துச்சுன்னா உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு அர்த்தம், ஓகேவா? போய் டாக்டர்கிட்ட போய் காட்டணும். அதுவும் திருப்பலி நேரத்தில் வந்து தூக்கம் வருதுன்னா உங்களுக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு அர்த்தம், ஓகேவா? அப்போ காலையில் தூக்கம் வந்துச்சுன்னா
டாக்டர்கிட்ட போகணும். ஏன்னா உடம்பு சரியில்லைன்னு அர்த்தம். உடம்புல ஏதோ உங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். அதனால தான் தூக்கமாக வரும். ஒரு சில பேருக்கு வந்துட்டு காலையில் பார்த்தீங்கன்னா அவ்வளவு கொட்டாவியாக வரும். அவை கொட்டாவியாக விட்டுக்கிட்டே இருப்பானுவான். அது இல்லை, காலையில் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். ஓகே, ராத்திரியில் தூக்கம் வரலைன்னா மனசு சரியில்லைன்னு அர்த்தம். அதான் சாமி எங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை. நைட்டு போய் தூங்க போனோம்னா சனியை தூக்கமே வந்து தொலைய மாட்டேங்க அப்படின்னு சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, மனசு சரியில்லைன்னு அர்த்தம். காலையில் தூக்கம் வந்தால் உடம்பு சரியில்லைன்னு அர்த்தம், டாக்டர்கிட்ட போகணும். ராத்திரியில் தூக்கம் வரலைன்னா மனசு சரியில்லைன்னு அர்த்தம், ஏசப்பா கிட்ட வரணும். அவ்வளோதான். இந்த செய்தியை மட்டும் நீங்கள் மனசில் எடுத்துகிட்டு போங்க. ஏசப்பா கிட்ட வந்தோம் அப்படின்னா நம்முடைய மனசில் இருக்கக்கூடிய பாரங்களை எல்லாம் ஆண்டவர்கிட்ட இறக்கி வச்சிட்டோம் அப்படின்னா நாம் நிம்மதியாக, நாம் எந்த விதமான சலனமும் எந்த விதமான கவலையும் இல்லாமல் படுத்தவுடன் தூங்கி போய்விடுவோம். படுத்தவுடன் தூங்கி போகிறவர்கள் பேறு பெற்றவர்கள், பாக்கியவான்கள். அதனால் அப்படிப்பட்ட ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட கேட்போம். எல்லா பிரச்சனைக்கும் ஒரு மூல காரணம் உண்டு. அந்த காரணத்தை அறிந்து நமக்கு ஒரு புதுமையை, அதிசயத்தை செய்கிறவர் நம் ஆண்டவர் என்பதை உணர்ந்து கொண்டவர்களாக வாழ தொடரவிருக்கிற திருப்பலியிலே மன்றாடுவோம். ஆமென்.